நன்றி. வணக்கம். வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி இன்று எமக்கு இத்தளம் தந்த FA தமிழ் டிவிக்கும் நராமுகன் அண்ணா குடும்பத்தினருக்கும் மற்றும் எமதானி எங்கள் அணையினது பேச்சாளர்களுக்கும் இதனை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதோடு இன்று நாங்கள் எத்தனையோ வகைகளில் உதவிகளை நாங்கள் மக்களுக்கு செய்கின்றோம். ஆனா இன்றைக்கு அந்த மக்களுக்கு அந்த உதவிகள் போய் சேருகின்றதா இல்லையா, அல்லது அந்த உதவிகளை நாங்கள் எல்லோருக்கும் சொல்லி கொண்டு திரிகிறோமா, அதுகள் எல்லாத்தையும் பற்றி இப்பொழுது கதைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் எத்தனையோ வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கு. சமூக ஊடகங்கள் வழியாக நாங்கள் நிறைய இதுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையாகவே அந்த உதவிகள் எல்லாம் எப்படியான வகையில் போய் சேருகின்றது, அல்லது அது மட்டுமன்று இல்லை, ஆனா இத்தனோ வகையான உதவிகளை மக்கள் இன்றைக்கு மற்ற பிறருக்காக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்களும் இன்று நாம் செய்யும் உதவிகளை உண்மையாகவே பகிரங்கப்படுத்துதல் வேண்டுமா இல்லையா, அதாவது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமா இல்லையா என்பதைத்தான் இன்று நாங்கள் தலைப்பாக எடுத்திருக்கின்றோம். நான் அதிகமாக பேசாமல் உண்மையாகவே அவர்களின் கைகளிலேயே கொடுத்து இன்று இந்த எங்களோட உதவியல் உண்மையாகவே பகிரங்கப்படுத்தல் அவசியம் என்ற அணிக்காக பேச வந்திருப்பவர்கள் சிறுசிகா, சதீஷ்குமாரன், லிசாலன் அவர்கள். இல்லை, இன்று உண்மையாகவே பகிரங்கப்படுத்தல் என்பது தேவையில்லை எங்களுக்கு என்ற அணிக்காக திரு செல்வராசா, கணேசினி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். இங்கே முதலாவதாக நாம் செய்யும் உதவிகள் பகிரங்கப்படுத்தல் அவசியம் என்ற அணிக்காக முதலாவதாக பேச வருகிறார் செல்வி சிறுசிகா அவர்கள். வாருங்கள் சிறுசிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எமக்கு தரப்பட்ட தலைப்பானது நாம் செய்யும் உதவிகளை பகிரங்கப்படுத்துதல் அவசியமாகும் என்பதாகும். அதாவது ஆரம்ப காலங்கள்ல நாங்க ஒவ்வொரு வகையான தகவல்களையும் அறிச்சு கொள்றதுக்கு புராணங்கள், இலக்கியங்கள், இதிகாசங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். அதாவது மூதாதையர்கள் இது ஒரு காரணத்துக்காகத்தான் அவற்றை எல்லாம் எழுதி இருந்தாங்க. அதாவது எதிர்கால சந்ததியினர் அந்த தகவல்களை அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கியங்கள் எல்லாம் அக்காலத்துல தோற்றம் பெற்று. அப்ப அதன் அடிப்படையில நான் போய் உங்களுக்கு விளக்க சொன்னேன்டா, அந்த இலக்கியங்கள், புராணங்கள் எல்லாம் சொல்லி இருக்குது அரசர்களாக இருந்தாலும் சரி, அதாவது பண்டை காலத்துல நிகழ்ந்த உதவிகளை பற்றி சான்றுகள் அதிக அளவுல இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தா, இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று சொல்லி பாரி மன்னனை புகழ் பேசுறாங்க. தற்காலம் வரைக்கும் புகழ் பேசப்படுகின்றதுண்டா, அதுக்கு காரணம் பாரி மன்னன் தன்னை தேர் ஒரு தங்கத்தேராக இருந்தாலும் ஒரு சாதாரணமான ஒரு முல்லை கொடிக்கு அவர் தன்னை தங்கத்தேரையே விட்டு அந்த முல்லை கொம்பு, அதாவது முல்லை கொடி கொழுகொம்பு இன்றி பற்றி படர்வதற்காக, ஆதாரத்துக்காக தன்னை தேரையே கொடுத்தார் என்று சொல்லி சொல்றாங்க. அதுவும் ஒரு வகையான உதவிதான். இப்ப உதவி என்று சொல்லக்குள்ள நீங்க யதார்த்தமாக பண உதவியை மாத்திரமே நீங்க கருத்துல கொள்ளக்கூடாது. அது உணவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த உதவி, அதாவது செய்யற உதவியில விட்டிருந்தார். இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாறையினுடைய கதை தற்காலத்துல நம்மவரால அறிஞ்சிருக்க கூடியதாக இருந்திருக்குமா? ஏதோ அந்த விஷயம் பகிரங்கப்பட்டதுனாலதான் இன்றைக்கும் நாங்க என்ன செய்கின்றோம், பெருமை பேசுகின்றோம். அடுத்தது பேக மன்னனை பத்தி உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மயிலுக்கு மழைக்காலத்துல மயில் குளிரால நடுங்குது என்று சொல்லி தன்னை பட்டாடியை அந்த மயிலுக்கு கொண்டு போய் சாத்தினவர் தான் அந்த பேக மன்னன். அது வகையான உதவிதான். அந்த உதவிகளும் பேசப்படுகின்றது எங்களால. நாங்க சொல்லி கண்ணன், அதாவது கிருஷ்ணன் உடனே அந்த கவச அந்த இதை கழட்டி கொடுத்துட்டார். அப்ப அந்த உதவி பகிரங்கப்பட்டதுனாலதான் தற்காலம் வரைக்கும் பேசப்படுகின்றது. இப்ப நான் என்னது சொல்ல வர்றேன்டா, இப்ப தற்கால சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருக்குதுண்டா, இன்னொருத்தர் செஞ்சா அதை நான் செய்வேன். அவ ஒரு அவட பிள்ளை அவ அங்க கிளாஸுக்கு அனுப்புறான்டா, இந்த பிள்ளையும் அனுப்புவன். தண்டை இது தண்ட சுயநலம், தான் இப்படித்தான் ஒரு செல்ஃபா
அவங்க வந்து யோசிக்கிறது இல்ல. இன்னொருத்தரை வச்சுக்கொண்டுதான் தங்களோட வாழ்க்கையை வந்து வடிவமைக்கின்ற காலகட்டம் தற்காலத்துல மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற கால பகுதியில வந்து நான் வந்து உதவி செய்யறது மேபி உங்களோட வீடியோவை ஓப் பண்ணி போட்டு கதைச்சா சில நேரம் கிளியராக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸ்ருதிகா. அப்ப நான் செய்யற உதவி வந்து பகிரங்கப்பட்டு பேசப்படுவதனால வந்து இன்னொருத்தரும் செய்யறதுக்கு முன் வருவா. அவ உதவி செஞ்சது எல்லாருமே பெருமையா சொல்லுறாங்க, நானும் உதவி செஞ்சா என்னையும் பெருமையா சொல்லுவாங்கன்றதுக்காக வந்து அவ உதவியை செய்வா. ஆனா அவ அப்படி அந்த நோக்கத்துல செய்யற உதவி வந்து இன்னொரு மக்களுக்கு வந்து அது ஒரு உதவியாகத்தான் போகும். ஒரு ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, அன்றாடம் வந்து உணவுக்கு கூட வழி இல்லாம இருக்கிற மக்களுக்கு வந்து அது ஒரு பாரிய உதவியாக தான் சென்றடையும். அப்ப பகிரங்கப்படுத்துவதனால ஒரு நல்ல விஷயம் நடக்குதுண்டா அதை பகிரங்கப்படுத்துறது வந்து இன்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அவசியமான விஷயமாகத்தான் நான் கருத்துல கொள்ளுவேன். அடுத்தது வந்து இந்த அதாவது இந்த உதவிகளை வந்து பகிரங்கப்படுத்துறதால வந்து 2 விதமான ஆட்கள் வந்து நன்மை அடைகின்றாங்க. ஒன்று வந்து இந்த உதவி யாரு செய்யறாங்க, அதாவது உதவி வேணும், நாங்க கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு வந்து காசு வேணும், யாருக்கு சில மக்கள் வந்து இந்த உதவிகள் பகிரங்கப்படுத்துறதுனால வந்து அது சார்ந்த அந்த அவங்கள்ட்ட உதவி செய்யறவங்களை நாடி போய் நாங்க நேரடியாக கலந்துரையாடி அவங்கள்ட்ட எங்களுக்கு இப்படி எங்களோட பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு காசு படுமென்று நாங்க நேரடியாகவே எங்களோட உதவிகளை பெற்றுக்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். 2வது விஷயம், இப்ப உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்கல்ல மக்கள், அவங்க வந்து யோசிப்பாங்க, இப்ப நான் செய்யற உதவி வந்து உண்மையாகவே கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் போய் சேருதா, இல்லாட்டி வந்து நல்லா இருக்கிறவங்களும் நான் கொடுக்குற காசை வச்சு இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க சிலாக்கள் எல்லாருமே உண்மையாக இருப்பாங்கண்டி இல்ல. இப்ப தகவல்கள் வந்து பகிரப்படக்குள்ள வந்து இவங்கதான் கஷ்டப்பட்ட மக்கள், இந்த பகுதியில தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க, அப்ப நான் உதவி செய்யக்குள்ள எந்த தொடர்பை நாடுவாங்க, இவை கூட அந்த பணத்தை கொடுத்தா அந்த மக்களுக்கு உண்மையாகவே போய் சேரும் தானே என்று சொல்லி அந்த தகவல் வந்து போய் சேரக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த வகையில வந்து உதவி செய்யற தகவல்கள் வந்து பகிரப்படுதல் எந்த பொறுத்த வரைக்கும் ஒரு மூலாதாரமாகத்தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு குற்ற செயலாக அமையாது. ஆகவே இந்த உதவி செய்யறது பகிரப்படுதல் வந்து அவசியமாகும் என்று கூறி எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி சிசிகா. உண்மையாவே அழகாக சொன்ன. அந்த காலத்திலேயே முல்லைக்கு புராண கதைகளிலேயே இருக்கின்றது, முல்லைக்கு தேர் கொடுத்த பேரி என்ற. அன்றைக்கு அது அல்லன்னு சொன்னா அது வெளியிலேயே தெரிஞ்சிருக்காது, அம்பலமாக்கினபடியா தான் இன்றைக்கு எங்களுக்கு இத்தனை வருடங்கள் ஆகியும் அதை வந்து நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லலாம். உண்மையாகவே ஒரு நீங்க மற்றபடி ஒரு உதவி செய்யும் போது அது உண்மையாகவே அவரிடம் போய் சேருவது என்பது உண்மையாக அறிந்திருக்க வேணும். அப்பதான் அது நம்பிக்கை இருக்கும் எங்களுக்கு, அந்த அதன் மூலமாக திருப்பியும் செய்யலாம் என்பது. அப்ப பகிரங்கப்படுத்தல் மூலம் எவ்வளவோ அந்த உதவிகளை வந்து பகிரங்கப்படுத்தல் அவசியம். என்ன அப்படி என்றாத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அந்த நம்பிக்கையை நாங்கள் பேணக்கூடியதா இருக்கும்னு சொல்லி அழகாக சிசிகா தனது கருத்தை சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். இங்கே இதற்கு இல்லை இல்லை என்னதான் பகிரங்கப்படுத்தினாலும் அது அவசியம் இல்லை, அதை ரகசியமாகவே செய்து விடலாம் என்ற அணிக்காக செல்வராசன் நிக்கிறார். வருவீங்களோ செல்வராசன்? இப்ப ஓகே, அப்படி என்ன சொன்னா இப்பொழுது அதே அணியை சேர்ந்த கணேசினியை அழைக்கின்றேன். பாருங்கள் சில கணேசினி. என்று ஒளிர் வழங்குகின்ற எதிரம் புதிரம் பாகம் 53 உங்களை நேர்வரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பாக பிறருக்கு செய்யும் உதவிகளை பகிரங்கப்படுத்துவது அவசியமா இல்லையா என்ற தலைப்பை எடுத்திருக்கின்றோம். அதிலே அவசியம் இல்லை என்ற அணிக்காக எனது கருத்துக்களை தர விரும்புகின்றேன். உதவி என்பது நாங்கள் என்னவென்று விளங்கிக் கொள்கின்றோம் என்றால் அதுக்குரிய வரைவிலக்கணமே என்று மாற்றப்பட்டு விட்டது என்றுதான் தோன்றுகின்றது. உதவிகளை நாங்கள் பிறருக்கு செய்யும் போது அவை ஆதரிக்கிறது, உதவியை செய்கிறது ஆதரிக்கிறது, ஒரு பலனை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது.
இந்த உதவிகளை நாங்கள் உடல் உதவியாக செய்யலாம், அல்லது பொருள் உதவியாக செய்யலாம், அல்லது அறிவு சம்பந்தப்பட்ட உதவியாக செய்யலாம், அல்லது உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட உதவிகளாக கூட நாங்கள் செய்யலாம். இப்ப உடல் உதவி என்று சொன்னால் முதுமையால வாடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு உரிய சரீர உதவிகளை செய்து கொடுப்பது, பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஆந்திரப்படுகின்றவர்களுக்கு எங்களுடைய இருக்கிறதுல ஒரு சிறிய அளவில் தூக்கி நாங்கள் கொடுப்பது, அல்லது அறிவென்று சொன்னால் படித்தவர்கள் கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய இருக்கின்ற அறிவுகளை போதிப்பது ஒரு குருவாக இருந்தாலும் கூட, உணர்ச்சிகள் என்று சொன்னால் ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தோ அல்லது கவலைப்பட்டிருக்கின்ற போது அவர்களை தேர்ச்சி அவர்களை ஒரு மறுவாழ்வு அளிக்கக்கூடியதான ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஆறுதல்களை சொல்றது என்று சொல்லி பலவாறாக உதவிகளை நாங்கள் செய்யலாம். ஆனால் இன்றைய காலகட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போது நடுவரும் சொன்ன போல இன்றைக்கு மீடியாக்கள் தலை தூக்கி கொண்டிருக்கின்ற காலத்திலே இந்த உதவிகள் என்ற பொருள் வியாபாரம் என்ற பொருள் வியாபாரம் என்ற கொண்டு வரப்பட்டு விட்டது என்று சொல்ல வேண்டும். உதவிகள் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரிய கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர் கூட அழகாதான் சொல்லி இருக்கின்றார், அறம் செய்ய விரும்பும் அறம் செய்ய என்று கூட சொல்ல இல்லை, அதன் அறஞ்சிகள் நாங்கள் நினைக்கிறது ஆசைப்படுறது கூட அறம் என்று சொல்லி ஔவையார் சொல்லுகின்றார். அதே ஔவையார் தான் சொல்லுகின்றார் ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லி. அறம் செய்யவும் வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் பெறுவதற்கு வேணும். நாங்கள் அறம் செய்ய போறோம் கொடுப்பவர் ஏற்பவரும் ஒருவர் இருக்க வேண்டும். அப்ப ஏற்பது இகழ்ச்சி. அப்ப எப்பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் கை நீட்டி கொண்டு இப்போ உங்களுக்கு உதவி தேவை என்றால் நிச்சயமா நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தருணத்தை பொறுத்து ஐயமிட்டு உண்ணண்டுன்னு சொல்லி இருக்கிறார். பலவாறு அந்த 2 வரிகளே ஔவையார் இந்த உலகத்துக்கு தேவையான அவ்வளவு விஷயத்தை நாங்கள் எடுத்தோன்னு திருக்குறள் அன்று திருக்குறளுக்கு பின்னக்கால ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த 7 சொல்ல இல்லாத திருக்குறள்ல இல்லாத 2 சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஔவையார் மிக அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் ஒரு ஆள் தெரிறதுக்காக நான் ஆதியிலிருந்து அந்த மாதிரியே மற்ற வீட்டு வாங்கி கொண்டிருக்கணும் தேவையில்லை. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு வலைத்தளங்களை பார்க்க ஒருவருக்கு ஒரு தோடு வாங்கி கொடுக்கணும், சங்கிலி வாங்கி கொடுக்கணும்ன்றது அதுக்கு பீரியோட எடுத்து போட்டு காட்டி அங்கே வியூஸ் எடுத்துக்கொண்டு இருக்கணும். அப்ப இது எந்த உதவின்ற போகும்னு சொல்லி எனக்கு தெரியல. அவருக்கு ஒரு உதவி என்று சொன்னால் மீனை பிடித்து கொண்டே கையில கொடுப்பது உதவி இல்லை. மீனை பிடிப்பதற்குரிய அவருக்கு தொழிலை செய்வதற்குரிய ஒரு விலையை வாங்கி கொடுத்தால் அது உதவி. அதுவும் என்ன, இன்றைய உதவிகள் எல்லாம் பேருக்காக புகழுக்காக தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்றவர் செய்தார், அவரெல்லாம் பார்க்க நாங்கள் இதை ஒன்று செய்யணும், அதை படம் பிடித்து காட்டணும், மிக ஒரு கீழ்த்தனமான செயலாக தான் அதை பார்க்கின்றேன். எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எவ்வளவோ செய்திருக்கின்றார்கள். அவர் யார் செய்தது அந்த பெருநருக்கு கூட தெரியாத இந்த உதவியை யார் செய்தார் என்று உண்மையா அது மகான்கள் என்று தான் சொல்ல வேணும். கையெடுத்து கும்பிட வேண்டிய பட்டியலுக்குள் இருக்கிறவர்கள் அப்படி எத்தனையோ பேரும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வலைதளங்கள் வந்த காலத்துக்கு பிறகு எங்களுடைய நாங்கள் மதிக்கத்தக்க இந்த உதவி என்று சொல்ற அப்படியான விஷயங்கள் கூட மற்றவர்களுடைய மனத்தை புண்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு குழந்தை நீங்க பாடசாலை போகின்ற ஒரு பிள்ளைக்கு அந்த பிள்ளை நாளைக்கு ஒரு நாட்டினுடைய தலைவராக கூட வரலாம். இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, உடுப்பு இல்லை, செருப்பு இல்லாம இருந்தால் நான் தான் வாங்கி கொடுத்தேன், அந்த பிள்ளைக்கு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இந்த உலகம் எல்லாம் அந்த பிள்ளைய அடையாளப்படுத்தி விட்டு நீங்கள் உதவியா செய்கின்றீர்கள். நிச்சயமாக அந்த பிள்ளையோட நாளைக்கு ஒரு குறித்த காலம் சென்ற பின்னாலே அந்த பிள்ளை மிக மனம் பிறந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி விடுகின்றீர்கள். அதைத்தான் இந்த பகிரங்கப்படுத்தல் மிக ஒரு அபத்தமான செயலாகத்தான் நான் நீங்கள் தலைவர் இன்றைக்கு எவ்வாறு கூட தீர்ப்பை வழங்குகின்றீர்கள் என்பதை என்னுடைய தேவையாக இங்கே இருக்கவில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், நாங்கள் செய்கின்ற உதவிகளை பிறருக்கு தம்பட்டமடித்துக் கொண்டு திரிவோமாக இருந்தால் மிக அற்பமான செயல்கள். இன்றைக்கு இந்த முதியோர் இல்லங்கள், மற்றது குழந்தைகள், அந்த தாய் தந்தையர் இல்லாத குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கோப்பை புத்தகங்கள், அவர்களுக்கு கொடுக்கிற சாப்பாட்டு பொதிகளை மூலமாக கொடுத்து போட்டோ எடுத்து போடுவோம். மிக ஒரு கேவலமான செயலாகத்தான் அதை பார்த்து கொண்டு இப்படியே செய்கின்றார்கள். அந்த பிள்ளைகளை கொடுக்காம விட்டுருக்கலாம். நீங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், இப்ப நாங்க எங்கிட்ட பிள்ளைக்கு கொடுக்குற சாப்பாட்டை தினம் போட்டோ எடுத்து எல்லாம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏன் அப்படி அந்த மனங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற உதவி என்பது வியாபாரமாகத்தான் எல்லா இடத்துலயும் இருக்கின்றதை ஒழிய அதை வைத்து நாங்கள் இந்த உதவி என்ற பெயரை வைத்து நாங்கள் என்ன லாபம் சம்பாதிக்கலாம். உதவி என்பது பிரதிபலனை எதிர்பார்ப்பது அல்ல. அப்ப இந்த உதவியை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன அனுபவிக்கலாம்? இப்ப இன்றைய காலகட்டத்திலே இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து பல உதவிகள் எங்களுக்கு தாய்நாட்டை போச்சு இருந்த போதும் எத்தனை பேர் ஆதரவு அடைகின்றார்கள் இல்லை என்று இல்லை. அவ்வாறு இருந்த போதும்
எத்தனை பேருக்கு அந்த உதவிகள் போய்கின்றன என்பதற்கு அப்பால் அந்த உதவிகளை பெற்று கொடுப்பதன் மூலம் ஒவ்வொரு நரிகளும் எவ்வாறு தங்களை வளப்படுத்திக் கொள்கின்றன. அந்த இன்றைக்கு நாங்கள் ஒரு உதவி செய்யறோம்னால் இப்ப நாங்கள் ஒரு பிள்ளைக்கு உண்மையாக உதவி தேவைன்னு நாங்கள் கதைச்சு போட்டு எவே செய்ய போயினோமோ அப்படி ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் அவருடைய நேரடியாக அவரோட கதைச்சு கொடுக்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்க கொடுத்துக் கொண்டு இரகசியமாக சொல்லிவிடலாம். அவருக்கு அந்த உதவியும் சேர்ந்துடும். அவையிட்ட நேரடியாகவே ஒருத்தர்கிட்ட கொடுக்க முடியுமாகன்றே தானே பேங்க் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சாதாரணமா வெளிநாட்டில இருந்து ஒருவர் போய்த்தான் அந்த பிள்ளைக்குரிய உதவியை கையில கொடுக்கணும் மட்டும் தேவையில்லை. தொலைபேசி வசதிகளோ எல்லா வசதிகளும் இப்ப எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. அப்ப இன்னொருவர் தரகரக இருக்கத்தான் தரகர் என்ன கொடுப்பதை விட தான் சுரண்டிக் கொள்வதிலே தான் அதிகம் கவனம் செலுத்துகின்ற இந்த உதவிகள் இன்று ஒரு வியாபாரமாக இருக்கின்றது. எத்தனையோ முதலைகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி. அந்த உதவிகள் மனப்பூர்வமாக இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை, அது இல்லை. மற்ற அது ஒரு ஒரு பீடையாகத்தான் அதற்கு பார்க்கின்றேன். பொது அறிவிப்பு என்பதை ஒரு பீடையாக பார்க்கின்றேன். ஒரு முன்னோக்கிய விளம்பரம் தங்களை ஒரு அறிமுகப்படுத்த கொடுப்பவர் என்ன செய்யறார், தங்களுடைய செல்வத்தன்மை எவ்வளவு இருக்கு செழிப்பாக இருக்கின்றார்கள் தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டு ஒரு இப்படி ஒருவர் இருக்கின்றார் யாருக்குமே தெரியாது ஒருவர் தினம் தினம் ஏதாவது கொடுத்து இப்படி காணொளிகளை போடுவதன் மூலம் தான் இருக்கின்றார், தன்னை அறிமுகப்படுத்துகின்றார், விளம்பரப்படுகின்றார். இவ்வாறான மற்றது அந்த பிள்ளைகளுக்குரிய தாழ்வு மனப்பான்மை வளர்ந்து கொண்டிருப்பது சாலை சிறந்ததே அல்ல என்பதை என்னுடைய ஆணித்தரமான கருத்தாக இந்த இடத்துல பதிந்து கொள்ளும். சிதசியாக்குரியது போல பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தாராம். பாரி நான் கொடுத்துட்டேன் என்று பாரி சொல்லவில்லை. நாங்கள் செய்த உதவியை இந்நேரம் தெரிய இடத்துல இன்னொரு ஆள் சொல்லிக் கொண்டிருக்கோம். நல்ல அதை நாங்கள் சொல்ல இன்றைய உதவிகளை எப்படி இருக்க நானே சொல்லிக் கொண்டிருக்கேன். என்ன விளம்பரம் நான் 5 கொடுத்தேன்னு சொன்னா 50 ரூபாய்க்கு நான் விளம்பரப்படுத்தி போடுவோம், நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி அதைத்தான் நாங்கள் எதிர்த்து தேவையில்லை என்று சொல்ல இந்த இடத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நல்ல சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. நன்றி சிவகணேசினி. உண்மையாகவே இப்பொழுதெல்லாம் அந்த இடத்தரகர்களை வைத்து தங்களை அம்பலப்படுத்திக் கொள்கிறார்களோ என்றுதான் தோன்றுகிறது. அந்த தரகர் மூலமாக ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது ஒரு அம்பலமாக தன் பெருமையை காட்டிக் கொள்வதற்கு ஒரு இடமாகவும் அதனை உண்மையாக அந்த உதவி போற மாதிரி காட்டிக் கொள்ளுகிறார்கள். அத்துடன் உண்மையாத்தான் நானும் கேள்விப்பட்ட மாதிரி உண்மையா அந்த அநாத இல்லங்களில் போய் 60வது பர்த்டே 50வது பர்த்டே தன் பிள்ளைக்கு பர்த்டேன்னு சொல்லி அங்க கொண்டே கேக்க கொண்டே வெட்டி அவைக்கு இதண்டே. ஆனா அந்த பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அங்க கொண்டு போய் நீங்க யாருக்கு காட்ட போறீங்களோ அவர்கள்டே கொடுத்துட்டு போகலாம், அந்த கேக்கை அதில் சாப்பிட்டு போங்க. ஆனா அதுல கொண்டு போய் வச்சு நான் 50வது அங்கத்தான் நாங்க பர்த்டே செய்தேன் என்ன அந்த இல்லத்துல போய் பர்த்டே செய்தேன்னு சொல்லி உண்மையாக அதுக்கு அம்மா அப்பாவே இல்லை. அப்படியான பிள்ளைகள்லாம் நாங்க இருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு அந்த நினைவை கொண்டு வர வேணும்? உண்மையாகவே அதுவும் ஒரு கீழ்த்தரமான செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனா இப்பொழுதெல்லாம் அது உதவி என்ற விதத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும்படி சிவகணேசன் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த பெருமை அந்த ஒரு எங்களோட ஒரு தன்னம்பிக்கையே அது குறைச்சு போடும். நான் இல்ல மற்றவர்களிடம் வேண்டித்தான் நான் எல்லாத்தையும் செய்கிறேன் என்று வரும்பொழுது எங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை என்றது இல்லாம போய்விடும் என்றும் அழுத்தம் திருத்தமாக கணேசினி தனது கருத்துக்களை வைத்துட்டு போயிருக்கிறார். அங்க இதற்கு எதிரணி இல்ல இதெல்லாம் அம்பலப்படுத்தி என்ன அம்பலப்படுத்தாம இல்லாமல் ஒண்ணும் வராது அல்லண்டா எல்லாம் பொய்க்கணக்கா போய்விடுமோ என்று சொல்லி யோசிக்கும் அளவுக்கு இங்கே திரு சதீஷ்குமாரன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த எதிரும் புதிரும் அதாவது ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் 53வது பாகத்துக்குள்ள நாங்கள் நுழைய தந்ததாக கடவுளுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு நாங்கள் எங்கள் வாதாட்டத்துக்கு செல்வோம். உண்மையாக இது ஒரு நல்ல நேரம் தான். இந்த மாலை நேரம், இந்த 4 மணி ஒரு நல்ல நேரம். அதாவது மதியமும் மாலையும் சேரும் நேரத்தில் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த நடாமோகன் அண்ணாவுக்கும் அவர் துணைவியாருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் இந்த ஒளிபரப்பை உலகெங்கும் எடுத்து செல்லும் FA டிவி தமிழ் டிவிக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் எங்கள் வாதாட்ட களத்துக்குள் இறங்குவோம். நாங்கள் செய்யும் உதவி அதாவது பகிரங்கப்படுத்துவது அவசியமா இல்லையா? நான் அவசியம் என்ற அணிக்காக இப்ப வாழ வந்திருக்கிறேன். உண்மையாக எதிரணி சொன்னவரை வலது கை செய்கிறது இடது கை அறியக்கூடாது என்று சொல்லி சென்றார். அது அந்த காலத்தில் அது கடவுள் சொன்ன வார்த்தையாக இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல மனிதர்கள் வாழ்ந்த காலம். ஆனா இப்ப மனிதர்கள் இல்லை, சைக்கோக்கள் இருக்கிற காலங்கள் தான் இந்த காலம். சைக்கோக்கள் நிலைப்பாடு என்ன?
அது சரியா பிழையா தாங்க நினைத்ததுதான் சரி என்ற மாதிரி. அதுல நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லாம இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல நாங்கள் வாழ்கிறோம் என்றால், அப்ப அவர்களுக்கு நாங்கள் எங்கள் உதவிகளை பகிரங்கப்படுத்தினால்தான் அவர்கள் அதை கண்டு தாங்களும் இதை செய்ய வைக்கிறார்கள். இதுதான் சரி என்று அவர்களுக்கு சொன்னால்தான் அவர்கள் அந்த உதவிகளை தாங்களும் செய்ய ஒழிக்கிறார்கள். அந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த உதவிகளை பகிரங்கப்படுத்தியே ஆக வேண்டும் கட்டாயம். அது மாத்திரமல்ல, உண்மையாக திசிக்காங்கிற அணியை சேர்ந்தவா சொல்லிட்டு போனா உண்மையா அந்த யூடியூப்ல போடுறது உண்மையாக அது ஒரு நல்ல விடயம்தான். ஏனென்றால் உதவிகளை நாங்கள் மற்றவர்கள் இப்ப ஒரு சரம் இப்ப ஒரு போட்டியும் பொறாமையும் வஞ்சகமும் உள்ள இந்த உலகத்திலே ஒரு தடவை பார்த்து நாங்க அவர் கொண்டச்சு அவர் ஒரு காரை வாங்கினார், ஒரு BMW வாங்கினார், நாங்கள் பென்ஸ் கார் வாங்கணும். அந்த போட்டிக்கு போட்டியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இந்த உதவியை செய்து இந்த உதவி மூலம் போட்டி வரட்டும், மற்றவர்கள் இதுல பிரயோஜனப்படட்டும். அதனால நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், அவசியமாக நாங்கள் இந்த உதவிகளை பகிரங்கப்படுத்தி ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஜகிஜான் எடுத்து பாருங்க. ஜகிஜான் எவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு நடிகர். அந்த நடிகர் பாருங்க, அவர்கிட்ட கிடக்கிற சொத்து 400 மில்லியன் சொத்து. அந்த 400 மில்லியன் சொத்தை அவர் தன்னுடைய மகனுக்கு எழுதி கொடுக்க இல்லையா? அவர் எங்க கொடுத்திருக்கிறார்? அநாதை இல்லங்களுக்கு ஒரு 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 கமிட்டி, அதாவது மற்ற ஏழைகளுக்கு தான் அந்த சொத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்ததை இப்பொழுது பகிரங்கமாக நியூஸ் வழியா வருகிறது. அதை நாங்கள் அந்த நியூஸ்ல கேட்கும் பொழுது என்னத்தை நாங்கள் திங்க் பண்றோம் பாருங்க. என்னத்துக்காக அந்த ஜகிஜான் மகனுக்காக அந்த சொத்தை கொடுக்கவில்லை? ஏன்னா மகன் நடவடிக்கை அவரை பொறுப்பேற்றவனாக இருக்கிறான், அதாவது போதை மருந்துகளுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். அப்படி அநேக கெட்ட பழக்கங்கள் உள்ள மகனுக்கு ஆனா ஜகிஜான் ஒன்றே மாத்திரம் கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்கிறார்? நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார். நீ உனக்கு படிப்பை தந்திருக்கிறான், ஆனா நீ கெட்டு போனாய், நீ உழைத்து நீ இந்த வாழ்க்கையை பார்த்துக்கோ, என்னுடைய பணம் உனக்கு கிடையாது. அந்த பணத்தை அவர் தன்னுடைய ஒரு உதவி செய்யும் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த உதவி செய்யும் நிறுவனத்துக்கு அவர் கொடுத்தது இப்ப யூடியூப் போல வந்தபடியால் எங்களுக்கு தெரியுது என்னென்றால், இப்படியான உதவி செய்பவர்களை பார்த்து மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். தாங்கள் உழைத்த பணத்தை வீணாக்கும் மகன்மாருக்கோ மகள்மாருக்கோ கொடுக்காமல் அதை ஏழைகளுக்கும் வெளியவர்களுக்கும் கொடுத்து சந்தோஷப்படட்டும் என்றதை ஜகிஜான் மூலம் நாங்கள் இப்ப அறிஞ்சு கொள்ளுகிறோம். அதாவது அந்த உதவி நாங்கள் அவர் செய்ய முந்தைய அது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப அதனால நான் சொல்றேன், உதவிகள் நாங்கள் பகிரங்கப்படுத்தப்படும் பொழுது எங்களுக்கு கட்டாயம் அவசியமாகத்தான் இருக்கும். செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா, வஞ்சகன் கண்ணனடா. இந்த பாட்டை கேட்கும் பொழுது எல்லோருக்கும் உள்ளத்திலே ஒரு குமுறல் வரும். இந்த பாட்டு எங்கேயும் வந்து எல்லா இடத்துல கேட்டிருப்பீங்களா, எந்தெந்த சூழ்நிலையில கேட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனால் பாருங்க, அன்றைக்கு அந்த கர்ணன் துரியோடு நின்று நண்பனுக்காக செய்த உதவி பகிரங்கப்படுத்தப்பட்ட வழியால் தான் இன்றைக்கு அந்த உதவிகள், அதாவது உதவி பகிரங்கப்பட்ட வழியால் தான் நண்பர்களுக்குள்ள அந்த ஒரு 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 கர்ணன் துரியோட நட்பு இப்போ பேடப்பட்டு வரும். சில இடங்கள்ல நண்பர்களுக்கான உயிரை விட்டவர்களும் உண்டு, இந்த காலத்திலும் இருக்குது. அப்ப அந்த உதவி அப்படி பகிரங்கப்படுத்தப்பட்ட வழியாத்தான் இன்றைக்கும் அந்த நட்புக்கு என்ற ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கொடை வல்லன் கர்ணன் என்று சொல்லுவார்கள். அவன் அள்ளி கொடுத்து கொடுத்து கொடுத்தான் இன்றைக்கு அவன் கொடுத்தது இன்றைக்கு எல்லோரும் படிக்கக்கூடிய புத்தகங்கள் மூலம் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது, கொடுத்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறபடியாத்தான் அந்த உதவியை பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் கர்ணன் தான் அந்த உதவியை பகிரங்கப்படுத்தினான் இல்லை, மற்றவர்கள் தான் அதை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். என்றாலும் அந்த உதவி பகிரங்கப்படுத்தப்பட்டபடியால் தான் அந்த உதவிக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது நான் இப்ப உங்களுக்கு அடிச்சு சொல்லுகிறது என்னவென்றால், உண்மையாக உலகம் 1000 சொல்லும், நம்ம வேலை நாங்கள் செய்யணும், நாங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கணும். வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும், வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும்,
வையகம் இதுதானடா, வையகம் இதுதானடா. ஆம், அதாவது நாங்கள் மற்றவர்களை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் என்னத்தை நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நான் கவலைப்பட தேவை இல்லை. நாங்கள் ஒருவருக்கு மன ரீதியா ஒரு உதவி செய்தால் அந்த உதவியை நாங்கள் பகிரங்கப்படுத்தி கொண்டேதான் போக வேண்டும். மற்றவர்கள் நாங்கள் செய்யற உதவியை தம்மட்டம் அடித்து கொடுத்துக்கிறாங்க என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் நாங்கள் கேட்க தேவையில்லை. நாங்கள் ரோட்ல போய்க்க விழுந்தா மற்றவர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் எழுந்திருக்கிறோம். ஆனா நாங்கள் வாழ்க்கையில மற்றவர்கள் பார்க்கும் விதமாக எழுந்து போக வேண்டும். அதனால நாங்கள் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எது சொல்லுகிறார்கள் என்பது இல்லை. நாங்கள் செய்யும் உதவிகளை கட்டாயம் பகிரங்கப்படுத்தியே ஆக வேண்டும் என்று என் தரப்புக்காக வலுவான கருத்தை செய்து கொண்டு வாழி விலகி காத்து நிற்கின்றேன். நன்றி. நன்றி சதீஷ்குமார் அவர்கள். உண்மையாகவே அந்த உதவிகள் எல்லாம் ஒரு ஆள் செய்தால் மற்றவையும் அதை பார்த்து செய்வினோம். அப்ப நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தால் மற்றவைக்கும் அது தெரிய வரும் என்று சொல்லுகிற தனது இதில் மற்றபடி சொல்லும் பொழுது சூழலையும் கொண்டு வந்தார். என்ன சூழ்நிலைகளில் அதை செய்ய வேண்டும் என்பது. ஆனா உண்மையாகவே இன்றைக்கு உண்மையாகவே பொருள் உதவி மட்டுமில்லை, அன்பாகவும் உதவி செய்யலாம், ஏதோ ஒரு வகையிலையும் உதவி செய்யலாம். அதுகள் எல்லாமே உண்மையாகவே உதவிதான். ஆனா அது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருப்பது என்பது உண்மையாகவே இருக்க வேண்டிய ஒன்று. அந்த அப்படியான உதவிகள் செய்யும் போது எல்லாத்தையும் கவனத்திலையும் கொள்ள வேணும். ஒன்றை மட்டுமே நீங்க நினைச்சு கொண்டு செய்தீங்கள் என்று சொன்னா அது சில வேளைகளில் ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகளை கூட கொண்டு வரலாம். கூட அதை இல்லை அம்பலப்படுத்தி கொண்டு வரும்பொழுது பாரதூரமான இதுகளை கூட கொண்டு வரலாம். அதனால எப்பவுமே அதுலயும் கவனமாக இருக்க வேண்டும் உண்மையாகவே சொல்லிக்கொண்டு. இங்க இதற்கு பதிலாக செல்வராசா அண்ணா வந்துட்டார். இங்க வாருங்கள் செல்வராசா அண்ணா. இல்லை, இதெல்லாம் பகிரங்கப்படுத்த தேவையில்லைன்னு சொல்ல வாருங்கள். ஒரு மாலை நேரத்திலே அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நல்லதொரு தலையங்கமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். உதவி செய்த வேணும், அந்த உதவி பகிரங்கப்படுத்த வேணுமா வேண்டாமா என்றதான் இன்றைய கருத்து. நான் நினைக்கிறேன் உதவி செய்ய வேணும், அதை பகிரங்கப்படுத்த வேணும் என்று சொல்லி அந்த சதீஷ்குமார் அவர்கள் எங்களுக்கு சாதகமாக எல்லாம் கணக்க பதைத்து விட்டு கடைசியா சொன்னதை மட்டும் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். வாழ்ந்தாள் மேசும் தாழ்ந்தாள் மேசும் வையகம் இதுதானடா. அது ஒன்றையும் யோசிக்க நாங்கள் உதவியை செய்ய வேணும் என்றுனா ஓகே, அதை செய்வோம். உதவியை அது பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? அது எப்படி பகிரங்கமாகும்? யார் என்றாலும் செய்யணும் போட்டு நாங்கள் நம்ம கடமையை செய்தால் அது ஒரு நாளும் பகிரங்கப்பட மாட்டாது. யார் அதை பகிரங்கப்படுத்துறது? அப்போ சதீஷ்குமார் அவர்கள் உண்மையிலேயே உதவிகள் கணக்க செய்கிறார், ஆனால் அவர் பகிரங்கப்படுத்துவதில்லை. ஆனால் பகிரங்கப்படுத்தினால் சில அந்த உதவிகள் செய்ய முடியாம கூட போகலாம். அது அவருடைய சூழ்நிலையில இல்லை. அவர் தன்னுடைய அம்மா இப்போ இருந்த காலங்களில் சகோதரங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு பணத்தை இங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் பகிரங்கப்படுத்த முடியுமா? அதை பகிரங்கப்படுத்தினா அதுக்குரிய வீட்டில எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். அவர் அமைதியான முறையில் இன்றைக்கும் எவ்வளவு உதவியில வெளியில செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவர் பகிரங்கப்படுத்துவதில்லை. இப்பொழுது கூட அதை பற்றி அவர் எந்த மூச்சுமே காட்டையில் தான் தங்களுடைய உறவுக்காரருக்கு தான் உதவி செய்வதை பற்றி இப்ப வெளியில மூச்சே காட்டையில் தன்னுடைய ரகசியமாக அமைதியாக அதாவது மேசை கீழே செய்து கொண்டேதான் இருக்கிறார். அடுத்து உதவி என்ன? நாங்க மற்றவர்கள் செய்ய உதவி செய்கிறது பார்த்திருந்து செய்யலாது. எந்த சந்தர்ப்பம் அங்கெங்க கிடைக்குதோ அந்த இடத்துல அந்த உதவி செய்யப்படும். அப்போ உதவி செய்வதற்கு அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிடைக்கிறதே எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாரம். என்னன்னா நாங்கள் உதவி செய்ய நினைச்சு போய் ரோட்டில் உதவி செய்யறதுக்கு இல்லையான்னு விட மாட்டாங்க. ஆனா தற்செயலாக அப்படின்னா பிடிச்சி தூக்கி விடுறோம். அப்ப அந்த நேரம் அந்த உதவி செய்யறது கூட அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஆண்டவன் கொடுக்க வேணும். ஆண்டவனும் இயற்கையோ நியதியோ அல்ல பிரபஞ்சமோ இதை கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாத்தான் அந்த உதவியை நாங்க செய்ய முடியும். அந்த உதவியை நாங்க வெளியில பயணப்படுத்த தேவையில்லை. இன்றைக்கு உதவியை செய்துவிட்டு நாங்க போக வேண்டியதுதான். கருணன் உதவி செய்திருக்கிறார், எல்லாம் விளம்பரப்படுத்த நான் நினைக்கல. கருணாநிதி என்றாலும் நான் செய்த உதவிகளை அவர் விளம்பரப்படுத்தியிருப்பேன் என்று நான்
இந்த புராணத்தை நான் கேட்டறிய இல்லை. இருந்தும் கர்ணன் என்ன குணம் என்றால் அவர் கொடுக்குற பொருளை கூட கையால் எடுத்து மேலால கொடுக்குற இல்லையா, கீழாலாம் கொடுப்பாராம் தாங்கி. எடுக்கிறவன் தானே எடுத்து கொண்டு போறது. அப்படி அந்த கொடுக்கறத கூட, அதாவது உள்ளங்கை கொடுக்கறத புறங்கையே அறியக்கூடாதுன்னு சொல்லி புறங்கையை கீழே வச்சு உள்ளங்கையெல்லாம் கொடுப்பாரு அந்த கொடுக்குற. அப்படிப்பட்டு தான் கர்ணன் வந்து எந்த இடத்துலையும் கர்ணன் இந்த இது விளம்பரப்படுத்த இல்லை. அடுத்தது இடக்கை கொடுக்கறது விளக்கை செய்யக்கூடாது, இந்த விளக்கை கொடுக்கறது இடக்கைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ஒரு கை கொடுக்கறது கூட மற்ற கை கொடுக்காதான் செய்யற தான தர்மங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. அந்த உதவிகள் எல்லாம் அங்க அப்படித்தான் செய்யப்படுது. அதாவது உதவி வந்து எக்காரணம் கொண்டும் அடுத்தவருக்கு விளம்பரப்படுத்த தேவையும் இல்லை. அது விளம்பரப்படுத்தினால் அது உதவியும் இல்லை. அங்க இலங்கையில அங்க இங்க இலங்கைலாம் உதவி செய்யணும், அது விளம்பரப்படுத்தினால்தான் மற்றதுக்கு தெரியும். அல்ல கலந்து போய் சொல்ல வேண்டி சொல்லி ஒரு தங்கச்சி சொல்லிவிட்டு போயிருக்கின்றா. ஆனா உண்மையில நீங்க செய்யறது உதவி கஷ்டப்பட்டவர்களுக்கோ, இல்லாட்ட அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கோ, இல்லாட்ட கணவன் இல்லாத கைம்பெண்களுக்கோ, இல்லாட்ட யாருக்கோ நீங்க உதவி செய்கிறீர்கள். அதெல்லாம் நீங்க விளம்பரப்படுத்த தேவையே இல்லை. உங்கள் செய்கிற உதவியை செய்து விட்டு போங்க. அதை விளம்பரப்படுத்துவாங்கன்னா உதவியே இல்லை. நீங்க விளம்பரம் உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது வந்து அந்த ஒரு கை கொடுக்கறது மற்ற கைக்கு தெரியாத மாதிரித்தான் உதவி என்று செய்யப்படணும். அந்த திருப்பள்ளும் ஒன்று இருக்கின்றது, காலத்தினால் செய்த நன்றி ஞானத்திற்கான பிரிமன்ற அந்த எந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் செய்யறதா உதவி. உதவிக்காக நாங்கள் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருக்க கூடாது. ஆகவே இதுல செய்கிற உதவியை விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி அது வானிலையில வந்து பகிரங்கப்படுத்துற அளவுக்கு துணிஞ்சு வந்திருக்கிறார்கள் இந்த 2 தான். அது இவ்வளவு தூரம் இவருக்கு அந்த துணி வந்ததுன்னு எனக்கு தெரிய இல்லைன்னா அவர்கள் செய்கிற உதவியை கூட வெளியில் தெரியாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் கட்டாயம் நன்றி கூறணும். நீங்க என்னோட உதவியை செய்யுங்க, ஆனா ஒருத்தருக்குமே அந்த உதவியை பற்றி நீங்கள் வெளியில கைக்காயுங்க, வெளியில செல்லாயுங்க என்று சொல்லி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஒளிருக்கும் அமைத்த டிவிக்கும் அது நன்றியை கூறி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. உண்மையாவே விலகை கொடுக்கறது இடக்கைக்கு தெரியக்கூடாம கொடுக்கறதா நல்ல. உண்மையாகவே அந்த என்ன சந்தர்ப்பத்துல அந்த உதவி ஒரு ஆளுக்கு தேவைப்படுதோ அந்த சந்தர்ப்பத்துல உண்மையா வழங்குறதா அது உதவி. அது வந்து ஒருத்தருக்கும் தெரியாமல் செய்யறதுதான் உண்மையாகவே அழகாக சொல்லி இருக்கிறார். மற்றவைக்கு உதவி செய்து போட்டு நாளைக்கு தெரியல குடும்பத்திலேயே பெரிய பிரச்சனைகள் வரும். அதில் எல்லாத்தையும் அவர் அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். செல்வராசா தனது அணிக்காக நல்ல நிறைய வலுக்களை சேர்த்து விட்டு சென்றிருக்கின்றார். இங்கே பார்ப்போம். இதற்கு எதிர்கருத்தாக அவசியம் இல்லை, ஒருத்தருக்குமே தெரியாம இருக்கிறது நல்லதாகவே படுகிறது என்று பேசுவதற்காக செல்வன் லிசாலன் அவர்களை அழைக்கின்றேன். பாருங்கள் லிசாலன். அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பானது உதவிகளை பகிரங்கப்படுத்துதல் அவசியமா அவசியம் இல்லையா? ஆம், எனக்கு இதுல தரப்பட்ட தலைப்பு வந்து அவசியம். உண்மையா பார்க்க போனா மனித வாழ்வியல் வந்து முன்னொரு காலத்துல வேற மாதிரி இருந்தது, இப்பத்த காலத்துல உண்மையிலேயே அது வேற மாதிரி இருக்கு. அப்ப இந்த மனித வாழ்வியல் வந்து நிறைய மாற்றங்களை கடந்து செல்லக்கூட இதுல வந்து நிறைய விதமான ஒரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைல் ஒன்று வருது. சுயநலங்களும் அடுத்தவைகளை பற்றி திரும்பி பார்க்காத ஒரு மனித வாழ்வு தன்மையும் இப்ப மேம்பட்டு பெருகி போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நாம் செய்யும் உதவிகளை வந்து பகிரங்கப்படுத்த வேண்டியது அவசியமே. ஆம், இப்ப ஒரு தனிநபராக இருக்கலாம், அல்லது ஒரு அமைப்பாக இருக்கலாம், ஒரு பொருள் உதவியோ அல்லது அவர்களுக்கு வேறு ஏதேனும் சார்ந்த உதவியோ அல்லது ஒரு வழிகாட்டல் ரீதியான உதவிகளோ அவர்களால் வழங்கப்படைக்குள்ள அவர்களுக்கு வழங்கிய அந்த உதவி வந்து அவர்களை சென்றடைதான்றது முக்கியம். ஏண்டா இப்ப உதவிகள் வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு
சென்றடையக்குள்ள வந்து அது இப்ப இடைத்தரகர்கள் நிறைய பேர் வந்துட்டோம். இதை சாட்டி அண்டைய நாடுகள் வெளிநாடுகள் போன்ற வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் போன்றோர் வந்து இப்ப ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கோ அல்லது ஏழை பிள்ளைகளுக்கோ அல்லது அவர்கள் யாருக்கேனும் கடமைப்பட்டு இருந்தாலோ அவைகளுக்கு இவர்களால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது இருக்கும். நேரடியாக ஒரு உதவிகளை வந்து கொடுக்க முடியாம இருக்கு. அந்த தருணத்துல வந்து இப்ப அதை வந்து இடைத்தரகர்கள் நிறைய பேர் வந்து அப்ப இந்த இடைத்தரகர்களால சென்றடைகிற உதவி வந்து அவர்களுக்கு நேரடியா கிடைக்கப்படுதுன்றது முக்கியம். அப்ப அவர்களுக்கு கிடைக்கப்படுதான்றதை நாங்கள் வந்து கண்டறிகிறதுக்கு உண்மையிலேயே அதை வந்து ஒரு பகிரங்கப்படுத்த வேண்டிதான் கிடக்குது. ஒரு படம் எடுத்து இது வந்து நீங்கள் தந்ததை கொடுத்துட்டோம் என்று சொல்லி அதை பகிரங்கப்படுத்த வேண்டிதான் கிடக்கு. அப்படி பகிரங்கப்படுத்துவதன் மூலம்தான் உண்மையிலேயே அந்த உதவி சென்று அடைகிறது என்பதை அவர்கள் நிறைவா பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, இப்ப அதான் உதவிகள் வந்து செய்வதற்கு நிறைய பேருக்கு மனம் இருந்தாலும் பெருமளவிலான ஆட்களுக்கு வந்து மனங்கள் இல்லை. அது உண்மை. தானும் தண்டவாடமா இருக்கிற இந்த உலகத்துல வந்து ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கு வந்து நடிகர் சூர்யா அவர்கள் அறம் என்ற ஒரு கட்டளை அறம் கட்டளை என்று சொல்லி ஒரு இதை திறந்து தன்னுடைய நடிப்பில் வருகின்ற பணத்தில் ஒரு பாதியில முழுதாவே அந்த அந்த ஒரு நிறுவனத்துக்காக தான் போட்டு அவர் வந்து ஏழைகளுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்க. அப்பொழுது இந்த உதவி செய்யறத வந்து இவர் செய்யற இந்த உதவி இவர் செய்யற இந்த செயற்பாடை வந்து நிறைய பேர் பார்த்து அதை பகிரங்கப்படுத்தும் பொழுது நிறைய பேர் வந்து இதன் மூலம் முன் வருவார்கள். இதன் மூலம் நிறைய நடிகர்கள் முன் வருவார்கள். ஆகவே இந்த பகிரங்கப்படுத்தல் மூலம் நிறைய பேர் நாங்கள் வெளிக்கொணர முடியுது. மற்றவர்களுக்கு உதவிகள் கிடைக்கப்பெற முடியுது. என்னதான் பகிரங்கப்படுத்தி நல்லதோ கெட்ட விதமாவோ அதை நாங்கள் பகிரங்கப்படுத்தினால் கிடைக்க போறவர்களுக்கு அந்த உதவிகள் வந்து கிடைக்க போறவர்களுக்கு சரிதன் சொன்னமாய் உதவிகள் கிடைக்க போறவர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிட்டு போட்டுமே. அதை என்னதான் நாங்கள் சொன்னாலும் என்னதான் விமர்சனங்கள் கலைச்சாலும் அதை பெறுபவர்கள் வந்து அதை நிறைவா பெற்றுக் கொள்கிறார்களே, அந்த பயன் வந்து அவர்களுக்கு கிடைக்கப்படுது. அதைத்தான் பார்க்கணும். இப்ப மற்றது இந்த மாதிரியான உதவிகள் இங்க நாங்கள் செய்யலாம். இப்ப ஒரு படிப்பு ரீதியாகவும் சரி, ஒரு கல்வி ரீதியான வழிகாட்டல்கள் எத்தனையோ கிராமங்கள்ல உண்மையா கல்வி ரீதியான வழிகாட்டல்கள் இல்லை. எத்தனையோ கிராமங்கள்ல வந்து ஒரு நிதி திட்டங்கள் இல்லை. அப்படி ஒவ்வொரு வகையான இடங்கள்ல வந்து இந்த வகையான உதவிகள் இருக்குது, இதை நாங்கள் தாரம் என்று நாங்கள் விளம்பரப்படுத்துற மூலமாக அந்த மக்கள் வந்து அது மக்களோ யாராவோ இருக்கணும் அவையில் வந்து அந்த உதவியை வந்து தேடி பெற்றுக்கொள்ள முடியுது. இப்ப விளம்பரப்படுத்துறாலாம் தெரியுது இப்படியான உதவிகள் இங்கு கிடைக்கப்பெறும். இங்க வந்து இத்தனை மணிக்கு மேல நாங்கள் ஃப்ரீயா சாப்பாடு கொடுப்போம், உதவி திட்டம், இலவச உணவு திட்டம் என்று சொல்லி நிறைய அதை நாங்கள் வந்து விளம்பரப்படுத்துறதாலேயோ அல்லது பகிரங்கப்படுத்துறதாலேயோ தான் அதை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்த முடிகிறது. அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. பாதி பேருக்கு தெரியாது. என்ன ஒரு கஷ்டமோ இப்ப ஒரு காசு உதவி இல்லையோ அல்லது ஒரு என்னென்னு சொல்றது ஒரு வரவிழந்தாக்களுக்கு வந்து ஒரு அவர்களுக்கான உபகரணங்கள் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் செய்யணும். அப்ப அதை வந்து ஒருவருக்குமே தெரியாட்டி என்னென்று அவையலான போய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கேள்வி. அப்ப நாங்கள் இந்த மாதிரி வலுவிழந்தாக்களுக்கு குறைஞ்ச விலையில ஒன்று கொடுக்கிறோம், ஒரு இந்த உபகரணங்களை கொடுக்கிறோம், வலுவிழந்த மக்களுக்கு உணவுகள் அவர்களுக்கான பராமரிப்புகள் செய்கிறோம் என்று சொல்லி அதை நாங்கள் விளம்பரப்படுத்துவதன் மூலமோ அல்லது பகிரங்கப்படுத்துவதன் மூலமோ தான் அந்த விடயம் வந்து அவர்களுக்கு சென்றடைகின்றது. ஆகவே இந்த உதவிகளை பகிரங்கப்படுத்துவது வந்து உண்மையிலே ஒரு முக்கியமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில். ஆகவே உதவிகள் வந்து பகிரங்கப்படுத்தப்படுதல் அவசியமே என்று ஆணித்தனமாக எனது கருத்தை நான் முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லிசாலன். உண்மையாகவே மிக மிக ஆழமான கருத்துக்களை ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு போயிருக்கின்றார். ஒரு சுயநலம் இல்லாமல் எல்லோருக்கும் அது கிடைக்க வேணும். உண்மையாகவே பொருளுதவி செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு கிடைத்துட்டு இப்ப ஒருத்தருக்குமே ஆக்களை தெரியாது, யாருக்கோ உதவி செய்கிறோம். அப்படி ஆக்களை தெரியாம செய்யற உதவிகளுக்கு அது எங்களுக்கு ஒரு
தெரிஞ்சால் இப்ப நாங்கள் இப்படி செய்கிறோம், நீங்களும் அதில் இணைந்து கொள்ளலாம் என்றால்தான் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கும் யாருக்கு செய்யலாம் செய்யக்கூடாது என்பது கூட இப்பொழுது தெரியாம இருக்கின்றது. ஏன்னா கனகாலமாக புலம்பெயர் நாடுகளுக்கு உண்மையாகவே அது தேவை. ஏனென்றால் எங்கேயோ இப்ப இருக்கின்றோம், அங்க என்ன நடக்குது என்பது சில பேருக்கு தெரியாது. அப்ப யாருக்கு அந்த உதவி போய் சேர வேணும், போய் சேர்ந்ததா, தாங்கள் அனுப்பின காசாகவோ அல்லது பொருளாகவோ அது போய் அவர்களை சேர்ந்ததா, அப்ப அவர்களுக்கு அதை எடுத்து காட்டினாத்தான் தெரியும் என்று சொல்லி அழகாகவே அவர் தனது கருத்துக்களை வைத்துவிட்டு போயிருக்கின்றார். இந்த இடத்தரகர் மூலமாகத்தான் அது உண்மையாகவே போய் சேர வேணும். அப்ப அந்த தரகர் அதை சரியான முறையில் அவர்களுக்கு சேர்ந்தடைந்ததா என்பதை கூட அறியக்கூடியதாக இருக்கும் என்று தனது அணிக்காக வலிச்சேர்த்துட்டு போயிருக்கின்றார். இங்கே பார்ப்போம், இதற்கான பதிலை நீங்களாகவே இனிமேல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அவசியம் இல்லை என்ற அணிக்காக யாராவது பேச விரும்பினால் செல்வராசன் இல்ல சிவகணேசினி? சிவகணேசினி வேறுங்க, மியூட்ல இருக்கிறீங்க. நன்றி. ஒரு மனிதனுடைய எலும்புகள்ல உடைக்க முடியாத எலும்பு என்று சொல்ற இந்த தாடி எலும்பை சொல்லுவார்கள். அப்படித்தான் திருவள்ளுவரும் சொல்லுகின்றார், ஈங்கை விதிரார் காயவர் கொடீர் உடைக்கும் என்று சொல்லி அழகாக தன்னுடைய திருக்குறளை தொடங்குகின்றார். 1077வது குறள் இது. ஒருவருடைய உங்களை இருந்து கொண்டு மற்றவருக்கு ஈயாத ஒரு சொல்லுவார்கள், எச்சில் கையால காகந்திரத்தாதவர்கள் என்று சொல்லி, அவ்வாறானவர்களுக்கு அந்த தாடை எலும்பை உடைத்தால் அள்ளி அள்ளி கொடுப்பார்களாம். அப்ப அந்த கொடையையும் உதவியையும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லோரும் செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே நாங்கள் கணக்கு கொண்டிருந்த வேலை அறிவறின்னு சொல்லுவார்கள். ஆக சின்ன காலத்துல நாங்கள் எல்லோரும் நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கோம்னா நிச்சயமாக எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய வாழ்க்கை வட்டங்கள், எங்களுடைய வரலாறுகளை வச்சுக்கொண்டுதான் இன்றைக்கு எல்லோருமே நாங்கள் சதிச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கேக்க நாங்க ஆரம்ப காலத்துல பள்ளிக்கூடம் போகைக்கிலேயே முதலாவது ஆத்தி சூடி கொன்றை வெந்தன் வாக்குண்டாவன்னு சொல்லி அதுகெல்லாம் தமிழையும் நாங்க படிக்க தொடங்குறோம். அதுல ரந்தைய விரும்புன்னு நான் முதலே சொன்ன மாதிரி உடனே நாங்க படிக்கிறோம். அதை இன்றைக்கு விளம்பரப்படுத்தி நாங்கள் இன்னொரு சொல்லி தான் தெரியணும் இல்லை. அது எங்களுடைய ரத்தமும் சதையும் எப்படி இருக்குதோ அது போலயே மற்றவனுக்கு உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு, நட்புக்கு மட்டும் சொல்லிவிட உதவிகளும் அவ்வாறே தான். ஒரு இடத்துல நாங்கள் மற்றவன் துடிக்க காண்றோம்னா எங்களோட கை உடனே அவனுக்கு உதவி செய்யறதுக்கு, மனம் உதவி செய்யறதுக்கு உடனே துடிக்க வேணும். அப்படி இருக்கணும் உதவிகள். அப்ப அது நாங்கள் சின்னல இருந்தே வளரைக்குள்ள எங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டு வர ஒரு பண்பை தவிர இன்றைக்கு விளம்பரங்கள் மூலமோ அல்லது அதை மற்றவனுக்கு சொல்றது மூலம் தான் மற்றவனும் பார்த்து கொள்ளணும், அதன் மூலம் தான் மற்றவனும் தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் பள்ளிக்கூடம் போய் படிச்சிருக்கவே தேவையில்லைன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் விளம்பரப்படுத்தி எங்களையும் விளம்பரப்படுத்தி அவ்வாறான ஒரு பாதகமான செயலை மற்றவனுக்கும் காட்டி அவனும் அப்படித்தான் செய்ய வேணும் என்றது உதாரணம் காட்டுறதுக்கான பொருள் உதவி என்ற பொருளுக்கே இல்லை என்றதை தான் நான் திரும்பவும் சொல்லிக்கொன்றேன். இன்றைக்கு மற்றவர் என்ன நாங்கள் ஏதாவது நாங்கள் செய்து கொண்டே இருப்போம், நாங்கள் செய்யறதை செய்து கொண்டிருப்போம், மற்றவர் என்ன நினைக்கிறான் என்று தேவையில்லை என்பதை இது தரப்புல அழகா சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது எவ்வளவு உண்மையா ஒரு பாரதூரமான ஒரு துன்பமாக இருக்கின்ற மற்றவனுக்கு என்ன நடக்குது, எங்களால மற்றவனுக்கு ஒரு உதவி கிடைக்கவில்லை அல்லது நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, தீமையை ஏற்படுத்தி விட கூடாதுன்றதுல நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உதவி செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யப்பா மற்றவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்றது என்றால் எங்களுக்கு அது பொருட்டில நாங்கள் எங்களோட காரியத்தை செய்து கொண்டு போகின்றது மிக ஆபத்தமானது. ஆகவேதான் நாங்கள் உதவிகள் செய்ய வேண்டும். அது ஏற்கனவே சொன்னது போல வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவுக்குல அந்த உதவிகளை பெற்ற பின்னர் காலங்கள் போகைக்குள்ள அவை அதை இழுக்காக நினைக்கக்கூடாது. எங்களுக்கு ஏன் இப்படி நாங்கள் கடன் பட்டுட்டோம் அல்லது நாங்கள் ஏன் இந்த உதவியை பெற்றுக்கொண்டோம், இன்றைக்கு அது எங்களுக்கு ஒரு துன்பமாக இருக்கின்ற அல்லது தேரடியாக வந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி இன்றைக்கு உதவி என்ற பேரில் எத்தனையோ விதமான துன்பங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். கஷ்டத்தை பயன்படுத்தி எத்தனையோ வேறு விடயங்களும் அம்பலப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இல்லாதவர்களுக்கு காசுகளை கொடுக்கிறது, உதவிகளை செய்வது, பிறகு அவர்களிடம் இருந்து கொடுத்ததுக்கு மேலாக இவ்வளவோ பலன்களை தாங்கள் எடுத்துக்கொள்வது, அந்த குடும்பங்கள் சின்னாபின்னமாகின்றது என்று சொல்ல முடியாத துன்பங்கள் இன்றைக்கு அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அம்பலப்படுத்துறதை நிச்சயமாக நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எவைக்கு தேவையோ அந்தந்த இடத்துல நாங்கள் செய்யத்தான் வேணும். அதுல யாரும் நாங்கள் பின்வாங்கி இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு சந்தர்ப்பம் தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சிவகணேசன். உண்மையாகத்தான்
நிறைய விடயங்களை அடுக்கி கொண்டே போயிட்டார். உண்மையாகவே பாதிக்க ஒரு உதவியை செய்து போட்டு அதுக்கு ஒரு பலாபலனை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. உண்மையாகவே அந்த அது ஒரு இல்லாத ஒரு குணமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு அதை செய்வது எங்களை மனநிறைவோடு செய்ய வேண்டும் அந்த உதவி என்பதை அழுத்தமாகவும் சொல்லி இருக்கின்றார். உண்மையாகவே அது ஒரு நாங்கள் செய்கிற உதவி மற்றவர்கள் ஒரு குடும்பத்தை குலைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக இருக்க வேண்டுமே தவிர அந்த குடும்பங்களை குலைக்க வைக்கிறதாக இருக்கக்கூடாது என்பதையும் அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறேன். அங்கே இதற்கு ஒரு பதில் கூறுவதற்காக சிதிசிகா சதீஷ் அல்லது லிசாலன் யாராவது? நன்றி. மறுபடியும் அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நீங்கள் இப்ப கடைசியா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. லண்டன்ல என்ன ஒரு இளம் பாலிகன் தாய் சூட் பண்ணி, தங்கச்சியாரை சூட் பண்ணி, தம்பியாரை சூட் பண்ணி, இப்ப கடைசியா போன வாரம் தான் அதுக்கு தீர்ப்பு கிடைக்கிருக்குது. மோதன் 50 வருஷம் ஜெயில். அப்ப அவனை விசாரிக்கும் பொழுது, கோர்ட்ல அவனை விசாரிக்கும் பொழுது அவன் சொல்லியிருக்கிறான், எனக்கு தான் ஒரு ஹீரோவாக இருக்கணும், தான் செத்தாலும் இந்த உலகம் தன்னை பேசணும், தான் நன்மை செய்து சாகரனோ தீமை செய்து சாகரனோ இல்லை, தான் தன்னுடைய முடிவில் இந்த உலகம் தன்னை மறக்கக்கூடாத ஒரு விஷயத்தை செய்ய வேணும். அப்ப அவன் வரலாறு எடுத்து பார்த்தவன், அவனுடைய இளம பருவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தமா இருந்தால் அதுல அவன் என்ன செய்திருக்கிறான், இந்த படங்கள், அதாவது அந்த ஹீரோவாக்கள் இந்த அந்த அதாவது பொருளா படங்கள் அப்படியான படங்களை பார்த்து அவன் மைண்ட் மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குது? சைக்கோவாகவும் சைக்கோ மெண்டலாகவும் மாறி என்ன நடந்திருக்குது, அவன் அந்த தன்னுடைய தாயை தகப்பன் தங்கையாய சுட்டு போட்டு போயிருக்கான். அதே மாதிரி அவன் அந்த வயசுல அந்த இளம் பிரயாயத்துல இப்படியான உதவி செய்கிற கதைகளையும் உதவி செய்வர்களையும் உதவி செய்ததையும் நியூஸ்களையும் அந்த இதுல பார்த்தால் அவனுடைய மனம் வேற மாதிரி போயிருக்கு. அப்ப அவர் இன்றைக்கு அவனும் ஒரு உதவியாளராக இருந்திருப்பார். அவன் அப்படி சைக்கோ கில்லராக மாறினதுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம் என்ன? அவங்களுக்கு இந்த மற்றவர்கள் உதவி செய்யறது அவன் அந்த அந்த இதோட அவன் பார்க்கலாம போயிருக்கு. அப்படி அவன் பார்த்து இப்ப இந்த கர்ணன் கதை பாரிவல் அவற்ற கதையில கேட்டிருப்பானா இருந்தால் அவனும் இன்றைக்கு ஒரு உதவி செய்கிறவனாக வருவார். உதவி என்றது ஒரு உதவி செய்தவர்கள் ஒரு காலம் எந்த இடத்திலே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதுக்கு சரித்திரமே இல்லை. உதவியை ஒன்றை எதிர்பார்த்து செய்யறதான் உதவி என்று இல்லை, எதிர்பார்க்காம செய்யறதுதான் உதவி. அப்படி எதிர்பார்க்காம எவருக்கும் உதவி செய்யலாம், எதற்கும் உதவி செய்யலாம். அதுல எந்த வித இது நடுவர் சொன்னார், குடும்பங்களுக்கு உதவி செய்யறாங்க. குடும்பம் என்ன? குடும்பம் என்ன? பப்ளிக் என்ன? எவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். அதாவது உங்களுக்கு தீமை அணுக மாட்டுது. உங்களுடைய வாழ்நாள் இந்த உலகத்துல நீடிக்க வேணுமா இருந்தா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்து பாருங்கள். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வெண்டு ஜெயித்துக் கொண்டே போவீங்க. சரிக்கு விழுந்து எழும்புவது போல நாங்க முன்னால விழுந்தால் மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி எழுந்து கொண்டே போவோம். அதாவது நாங்கள் இப்ப ஒரு மனிதன் எங்களை பார்க்கிறான், இவன் ஓகே இவன் இப்படி இருக்கிறான் அண்டு இவன் இப்படித்தான் இருக்கிறான், ஓகே நீங்க நல்லவர்கள் கெட்டவர்கள் மற்றவர்களுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. அப்படி ப்ரூவ் பண்ணி போறது கூடாத ஒரு விஷயம். நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்யறீங்களோ அந்த உதவியை செய்துட்டே போங்க, அது வேற விஷயம். என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் அதை வெண்டு கொண்டே போகலாம். அதாவது உண்மையா பார்க்க போனால் இப்ப நாங்க பார்ப்போமா இருந்தால் உதவி செய்யறது உதவி செய்து பகிரங்கப்படுத்தினால் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். நான் இது பகிரங்கப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லவில்லை. எங்களுடைய அப்பாண்ட இது நடந்தது, அப்பாண்ட இறப்பு நாள் நடந்தது. அப்ப அப்பா நாங்க கொண்டு எரிக்கும் பொழுது அந்த சுடலைக்க மலை காத்து அந்த கடைசி கிரியை என்னால செய்யலாம இருந்தது. அப்ப எனக்கு மனசுல ஒரு உத்வேகம் வந்தது, பாருங்க இப்படி ஒரு நிலைமை ஒன்று இருக்குது அன்று போட்டு நான் அதுல ஒரு மண்டபம் ஒன்று கட்டி விட்டேன். அதாவது சுடலைக்கு கட்டுறதுக்கு எத்தனை பேரை குண்டர் அடிக்காது, உனக்கு கட்டுறதுக்கு இடம் இல்லாம சுடலை காட்டிருக்கிறீங்க. அப்படியான ஜனக்கூட்டங்கள் இந்த உலகத்துல இருக்குது. அந்த ஜனக்கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் நான் சொல்றேன், இப்ப உதவி செய்கிறதா பப்ளிக் தானாக பப்ளிக் தான். அப்ப அப்படி செய்தால் தான் மற்றவர்கள் இதை பார்த்து அப்படியான ஜனங்கள் திருந்துங்கள், நக்கல் அடிக்கிற ஜனங்கள் திருந்துங்கள்.
இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், போன என்னுடைய ஃப்ரெண்ட் மோகன், இந்த பேச்சாளர், அவர்கிட்ட மாமனார் மோசமடைஞ்சார். அதே அந்த சூழ்நிலையை கொண்டு இருக்க எனக்கு அடி சொல்றான், சதீஷ் தேங்க்ஸ், நல்ல ஒரு எங்களுக்கு அந்த நாளை மழை எங்களுக்கு அதில் ஒதுங்கி நாங்கள் இருந்து செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த இதை நாங்கள் பப்ளிக் படுத்த மாட்டோம் இல்லை, மற்றவர்களுக்கு எனி டைம் எவர்களும் பிரயோசனப்படும் படியாக நாங்கள் என்ன உதவி செய்தாலும் அது நன்மையாத்தான் எங்களுக்கு கிடைக்கும். அதான் நான் சொல்றேன், செய்யற உதவிகளை நீங்க பப்ளிக் படுத்தல தவறில்லை என்றது என்னுடைய வாதம். தேங்க்யூ. நன்றி நன்றி சதீஷ்குமார் அவர்கள் தனது அணிக்காக திருப்பியும் தான் செய்த உதவிகளையும் பப்ளிக் படுத்தி விட்டு அம்பலப்படுத்தி விட்டு போயிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். எங்கே இதற்கு பதில் தருவதற்கா செல்வராசா அண்ணா உங்களது சிறுவ ஒரு 2 நிமிட பேச்சு, ஒரு 2 நிமிடங்கள். உதவி என்று சொல்லி பெரிய அளவில் செய்கிற அந்த தொண்டு நிறுவனங்கள் இப்ப அரசாங்கம் கூட இலவசம் கொடுக்கறது எல்லாத்தையும் உதவி என்று கடையை முடிக்கிற அளவுக்கு கதையில் போய் கொண்டிருக்கோம் போல நடக்குது. இது உதவி என்றது தனி மனிதன் தான் தன்னால இயன்றது. பெரிய தொண்டு நிறுவனங்கள் 1000 பேரை கூப்பிட்டு அதெல்லாம் பெரிய அங்கத்தவர்களை சேர்த்து சந்தா பணங்களை கட்டி பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்து நடிகைகளை எல்லாம் கூப்பிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து அதெல்லாம் விளம்பரத்துக்காக கொஞ்சம் வித்தியாசமானது. தொண்டு நிறுவனங்கள் அவங்க பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது அவ்வளவுக்கு நாங்க போகணும் என்ற கருத்தின்படி உதவி என்றது நான் என்னால இயன்ற அளவுக்கு யாருக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் உதவி. இப்ப ரோட்டால போய்க்க கூட ஒரு கார் பணதா இருந்தானா கையை பிடிச்சி தள்ளி விடுறது அதுதான் உதவி. அங்க அப்படிப்பட்ட உதவியை நான் நீங்க பேப்பர்ல போடுறது இல்லைன்னா ஒரு கார் ஒண்ணு தள்ளி விட்டு வந்தான்னு சொல்லி அந்த உதவி அதோட முடிஞ்ச அதை அந்த நன்றி கடனை என்னோட உதவி வாங்கியவர் இன்னொருத்தர் செய்யக்கூடும். அப்படி அந்த உதவியை வச்சுக்கொண்டு அந்த உதவியெல்லாம் நீங்க விளம்பரப்படுத்தணும் சுடலைக்குள்ள மடம் கட்டுறது அது கட்டாயம் ஒரு தொண்டு செய்ய வேண்டிய விஷயம் கொண்டது. அது நான் விளம்பரப்படுத்தவே இல்லை, இந்த பேர் வெளியே போடவே இல்லை. இப்படி சதீஷ்குமார் தான் இதை கட்டி வச்சார் அப்படின்னு சொல்லி அது கட்டி வச்சு அப்படி ஒரு விளம்பரம் கேட்டார். செய்த விஷயத்துக்கு கட்டுறதை கட்டி போட்டு வீட்டை போயிட்டார். என்னன்னா அதுக்கு விளம்பரம் இல்லை, ஆனாலும் துண்டு உதவி. அதுல பேரை படுத்தி ஊரும் படுத்தி அட்ரஸையும் போட்டு விட்டானால் அது அப்படி ஒரு விளம்பரம். அது விளம்பரம் அது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நடிகர்கள் எல்லாம் செய்யறவங்களை அவங்க உதவி செய்யணும். நான் அதை அந்த ஒரு பக்கத்தால உதவிதான் இல்லைன்னு இல்லை, அவங்க எல்லாம் இன்னும் செய்யறாங்க. விஜய் எல்லாம் செய்யற உதவிக்காக செய்யறாரு. இன்றைக்கு அரசியலுக்கு வந்து எல்லாம் சேர்க்கிறதுக்காக மற்றும் தலைவர்கள் மாதிரி பெரிய லொரி கணக்குல பணம் ஊட்டிய கட்டுறது இப்பவே அடிக்கிறதாங்க. அதெல்லாம் உதவி நாங்கள் அடுக்கல. மற்றது அவர்கள் வருமானம் வருகிறது அதுகளுக்கு எல்லாம் கணக்கு காட்டுறதுக்காக இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை கிடி தூக்கி அரைஞ்சி போட்டு அந்த 100 ரூபா கொடுத்து 1000 ரூபாய் கணக்கு காட்டுவாங்க. உதவி எல்லாம் நாங்க வச்சுக்கொண்டு அந்த விளம்பரப்படுத்துறது இல்லை. எங்களுக்கு நாங்க தூரத்துக்கு போனாப்பா எங்களால என்னால என்றளவுக்கு உன்னால என்றோட நீ என்ன செய்யறியோ அது உதவி. அந்த உதவியை நீங்க விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களோட மனதுக்கு தெரியும் நீங்க செய்த உதவியும் அந்த நன்றியும் அதுக்குரிய பலன் உங்களுக்கு தானாக வந்து சேரும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடுவதே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி செல்வராசா. சப்ளை பண்ற தேவையில்லை, நாங்களே எங்களை உதவியில செய்துட்டு அமைதியா இருந்தா கடவுளை எங்களுக்கு அந்த பலனை தந்துடுவார் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். அங்கே நேரம் கருதி நான் லிசாலன் அல்லது சுதிசிகா அவர்கள் யாராவது உங்கள் கருத்துக்களை முன்வைக்க விரும்பினால் வையுங்கள். அதாவது எனது எதிர்த்தரப்பு அணியினர்கள் மிக அழகாக கூறியிருந்தார்கள், அறம் செய்ய விரும்பு என்று. அதாவது அந்த குரல் எல்லாம் பண்டை காலத்துல இருந்த மக்களிட வாக்கியல்
அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பெரும்பாலும் எழும்பி இருக்கலாம். அது அந்த காலத்தை சேர்ந்த மக்களுக்கு அது பொருத்தமானதாக இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலத்தை சேர்ந்த மக்கள் மிகவும் மாற்றம், அதாவது கால ஓட்டங்களுக்கு ஏற்ப அவங்க இசைவாக்கம் அடைஞ்சு கொண்டே போவாங்க. அப்ப அவ்வாறான மக்களுக்கு எந்த வகையில போய் ஒரு தகவல் சென்றடைஞ்சா அதுக்கு ஒரு நல்ல விளைவு, அதாவது ஒரு நல்ல மாற்றம் ஒன்று ஏற்படுமோ அந்த வேலை தான் அவங்களுக்கு கொண்டு போகணும். அப்படி பார்க்கக்குள்ள இப்பத்திய கால மக்களுக்கு திருக்குறளையோ ஒரு இதையோ ஆதாரமாக வச்சு சொன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, எத்தனை சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி திருக்குறள் புராண கதைகளை எல்லாம் எடுத்து வாசிக்கிறாங்க. அவங்களோட வீட்டுல இருக்குதா? முதலாவது இந்த புத்தகங்கள் எல்லாம் பெரும்பாலான புத்தகங்கள் இருக்குதான்னு நீங்களே சொல்லுங்க. அவங்க அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வாசிப்பாங்களா? அப்படி செய்யவே மாட்டாங்க. இவங்க முழுக்க முழுக்க எதுல இருக்கிறாங்க? இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இவற்றில்தான் மெனக்கெட்டு கொண்டிருக்காங்க தங்களோட வாழ்க்கை நிறுத்த. ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு சின்ன கேப் கிடைச்சா உடனே போன்ல டிக்டாக் பாக்குறது, இல்லாட்டி FB பாக்குறது, எதாவது ஒரு சோசியல் உலாவி திரிகிறாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படியாவது தகவலை கொண்டு போய் சேர்க்கணும்டா நாங்க எதன் வழியாக கொண்டு போய் சேர்க்கணும்? இந்த சமூக வலைத்தளங்களூடாக மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி செய்ய போனா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தப்பான விஷயமாக தான் பாக்குறீங்க. விளம்பரம் என்ற ஒரு விஷயம் என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டது? ஒரு தகவலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனாலதான் விளம்பரப்படுத்துதல் என்று அதுலயே அழகா இருக்குது. அப்ப இப்படி ஒரு விளம்பரப்படுத்தல் மூலமாக ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயத்தை நீங்க அவசியம் இல்லை என்று கூறுகிறார்கள் எனது எதிர்த்தரப்பு அணியினர். அதுதான் எனக்கு என்ன என்று தெரியல, சற்று குழப்பமாக இருக்குது. இதால பல நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்ப இந்த விளம்பரப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் இல்லாததுனால பல பிரச்சனைகள் தற்காலத்தில் நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கு. உதவி என்ற பேர்ல பல வகையான சமூக சீர்கேடுகள் தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதுவும் பாரிய அளவுல பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. நீங்க அந்த செய்திகளை எல்லாம் அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியான செய்திகளை அறிஞ்சிருந்து கொண்டும் நீங்க ஏன் இப்படி கொஞ்சமும் பொருத்தம் இல்லாம நினைக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உதவிகளை விளம்பரப்படுத்துதல் என்பது மிகவும் அவசியமானது என்று கூறி எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி ஸ்ரீகா. இங்கே லிசாலன், உங்களுக்கும் ஒரு நிமிட வாய்ப்புகள். நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம். லிசாலன் இருக்கிறீங்களோ? இல்லை, லிசாலன் இல்லை என்று நினைக்கின்றேன். இவற்றுடன் நாங்களும் உங்களது முடிவுக்கு வந்து விடுவோம் என்று நினைக்கின்றேன். உண்மையாகவே இந்த ஒரு உதவி என்பது ஒரு மனிதாபமானத்தில் அடிப்படையான பண்பு. உண்மையாகவே அந்த பண்பை உண்மையா ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உண்மையா அந்த உதவி என்றது அமைகிறது. இப்ப உண்மையாகவே சிறுசிக்கு அழகாக கடைசியாக சொன்னார். முந்தி தெரியாது, இங்க உதவி செய்யறது ஒரு குடும்பத்துக்குள்ளதான் இருந்தது. அந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் வெளியிடங்களுக்கு செய்வது என்பது குறைவாகவே இருந்தது. அப்ப எங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல யாருக்கும் இந்த உதவி உண்மையாகவே போய் சேரவன நாங்கள் நேரடியாகவே அதை கொடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் எவ்வகையான உதவியாக இருந்தாலும் எங்களுக்கு அதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்று உலகளாவிய வகையிலே தான் நாங்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றது நாங்கள் வாழ்ந்த நாடுகளை விட்ட வேற நாடுகளில் வாழ்வோம். எங்களுக்கு அரவாசி தெரியாது எங்கே செய்கிறது. எத்தனையோ சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, எங்களுக்கு தெரியாது உண்மையாகவே. அப்ப மற்றவர்கள் அதை விளம்பரப்படுத்தும் பொழுதுதான் எங்களுக்கு அது தெரிகிறது. இப்படியும் செய்யலாம், நானும் இந்த உதவியை செய்யலாமே, இன்னொரு பிள்ளைக்கு படிப்பிக்கலாமான்னா நானும் இப்படி ஒரு நிறுவனம் மூலமாக செய்யலாமே என்றது உண்மையாகவே மற்றவர்களுக்கு தெரியக்கூடியதாக உண்மையாக இருக்கிறன்னு சொல்லலாம். இப்ப இங்கேயுமே அப்படி இருக்கிறது. என்ன இப்ப நீங்க ஓல்ட் பீப்புள் ஹோம்ல போனா நீங்க ஒரு 1 hour கதையோட அவைக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை உண்மையாகவே. அப்ப நீங்க போய் ஒரு 1 hour போய் அங்க கதைச்சி போட்டு போனா தெரியாது, மற்ற மக்களுக்கு தெரியாது, எங்க போய் அதை செய்யறது என்பதே தெரியாது. அப்ப இருக்கும்போது இப்படி ஒரு விளம்பரப்படுத்தல், அதாவது நாங்கள் இப்படியான ஆர்கனைசேஷன் இருக்கு, நாங்கள் இப்படி செய்யறோம் என்று நாங்கள் மற்றவர்கள் மூலம் சொல்றதால எங்களுக்கு தெரிய வருகிறது இப்படியான உதவிகளை நாங்கள் செய்யலாம் என்பதை சொல்லி. இப்ப எல்லாம் அருகில இருக்கிற ஆக்களுக்கு இல்ல தானே, தூர இருக்கிற ஆக்களுக்கும் நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறதுங்கிறத எங்களோட எத்தனையோ வகைகள் சமூக ஊடகங்கள் வளர்ந்தபடியால் நாங்கள் இவ்வளவோ உதவிகளை அதன் மூலமாக கூட அறியப்படுத்தவோ அல்லது தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் நானும் நினைக்கின்றேன் இன்றைய வாத அடிப்படையிலும் கூட
அவர்கள் இன்றைக்கு வந்து அதை அல்லன்னு சொன்னா அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்க வரும். நாங்கள் செய்த உதவி கிடைத்திருக்கோ இல்லையோ அது எல்லாத்தையும் அறியக்கூடியதாக இருந்தது. உண்மையாகவே எல்லாம் விளம்பரப்படுத்தினபடியாத்தான், அதை அம்பலப்படுத்துறபடியாத்தான் உண்மையாகவே எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய வாத அடிப்படையில உண்மையாகவே நாம் செய்யும் உதவிகளை இன்று பகிரங்கப்படுத்தல் அவசியமே என்று கூறி அடுத்த 54வது சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்னை கூப்பிடாம விட்டது நல்லது. காரணம், இது உணர்ச்சி பூர்வமான கதை. நீங்கள் இலங்கையை தலைப்பு எடுத்திருந்தீங்க என்றால் எனக்கு இன்னும் ஒரு 2.5 மணித்தியாலம் தேவைப்பட்டிருக்கும். ஆகவே ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். கோயிலுக்கு போங்கொண்டைக்கு பின்னேரம் இலங்கையில் இருந்தாலும் லண்டனில் இருந்தாலும் அங்கே கையேந்தி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு சேர்ந்து நின்று படம் எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு வீட்டை வந்து ஃபேஸ்புக்கில் போடுங்க. அது சரியென்று நினைத்தவர்கள் இன்றைய விவாதத்தின் தலைப்பை வடிவா விளங்கி கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பின்னர் பேசுவோம். ஒரே ஒரு விஷயம், கடன் கொடுத்தால் கூட திருப்பி எடுக்க மாட்டேன் என்ற சிந்தனை இருக்க வேண்டும் என்று நான் பிறக்கக்கு முன்னமே சொன்னார்கள் என்று நான் குட்டி வயசுலேருந்தே எங்களுடைய அப்பா சொல்லுவார். யாராவது கடன் கேட்டால் கொடுங்கோ, ஆனால் அப்போவே தெரியும் உங்களுக்கு இது வராது, வந்தால் நல்லது. இப்படி சிந்தனை கொண்டு வாழ்ந்த இனம் இந்த போருக்கு பிறகு இவ்வளவு சின்ன பின்னமாகிப்பட்டு இப்போதான் நாகரிகம் அடைவதற்கு முன்புய காலத்தில் இருந்த மாதிரி இலங்கை தமிழ் சமூகம் ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் வட அமெரிக்காவிலும் இருக்கிறதுன்றது மிக வெட்கக்கேடு. நன்றி, வணக்கம். சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.